இப்ப கைஸ், ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து ஒரு விஷயம் வந்து வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்ப இருக்கிற நவீன போர்ல கைஸ் ட்ரோன்களோட தேவை வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதனால வந்து கைஸ் எல்லா நாடுகளும் சிறப்பான ட்ரோன்களை வந்து தயாரிக்கிறதுக்கு எல்லா நாடுகளும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் ஏடிஇ ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட்டும் அட்டாக் ஸ்டெல்த் யூஏவி இன்னும் ஒரு ட்ரோனை வந்து உருவாக்க இருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். டிஆர்டிஓவும் ஏடிஇயும் சேர்ந்து யூசிஏவி அன்மேன்டு காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிளை உருவாக்க போறாங்க. 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் ஏஎம்சி இவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிற நிதியை தான் அட்டாக் ஸ்டெல்த் யூஏவி ட்ரோனும் பயன்படுத்துது. இந்த 2 திட்டங்கள் தான் இந்தியா உள்நாட்டு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் திறனை வந்து அதிகப்படுத்த போகுது. அட்டாக் அப்படின்னா என்னன்னா பார்த்தோம்னா 12 டன் இருக்கிற ஒரு யூஏவி, ஒரு ஸ்டெல்த் யூஏவி. இப்ப ரொம்ப அச்சுறுத்தல் இருக்கிற பகுதிகளில் வந்து இதை பயன்படுத்துறதுக்காக தான் இதை உருவாக்கி இருக்காங்க. வழக்கமா ஃபைட்டர் ஜெட்ஸ் போக முடியாத இடத்துக்கு வந்து இது ஈஸியா அனுப்பலாங்க. இதுக்குதான் எல்லா நாடுகளும் வந்து ட்ரோன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸ்வீப் ஸ்ட்ரைக் பண்ணலாம், கண்காணிக்கிறதுக்கும் உளவு பார்க்கறதுக்கும் இது நம்ம பயன்படுத்தலாங்க. இப்ப அட்டாக் யூசிஏவில இருக்கிற முக்கியமான திறன்களை பத்தி பார்க்கலாங்க. இதுல சிறப்பான ஆயுதங்களை வந்து பயன்படுத்தலாம். IWB இதுல ஸ்டெல்த் டெக்னாலஜி இருக்கிறதுனால பல ரேடாரோட திறன்களை வந்து இதை கம்மி பண்ணும். RCS லேலோட திறன் தான் இதுல இருக்கிறதே சிறப்பானது. கிட்டத்தட்ட 1.5 டன் ஆயுதங்களை வந்து இதால எடுத்துட்டு போக முடியும். இப்ப எதிரிகளோட அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள்ல இருந்து இது ஈஸியா தப்பிக்க முடியும். இப்ப அந்த மாதிரி பாதுகாப்பு அமைப்புகள்ல இருந்து ஈஸியா தப்பிக்க முடியும்னா அவங்களோட முக்கியமான தளங்களை வந்து நம்ம ஈஸியா அட்டாக் பண்ணலாம். இதனால எதிரிகளோட துல்லிய தாக்குதலை வந்து நம்ம ஈஸியா முறியடிக்கலாங்க. இப்ப நம்ம இந்தியாவோட ஏஎம்சியும் அட்டாக் ஸ்டெல்த் யூஏவியும் கிட்டத்தட்ட வந்து ஒரே ப்ராஜெக்ட் மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க. இந்த 2 ப்ராஜெக்டுக்கும் ஆரம்பத்துல இந்திய அரசாங்கம் வந்து 400 பவுண்ட்ஸ் வந்து ஒதுக்கி இருக்காங்க. அப்புறம் வந்து ஏஎம்சியோட வளர்ச்சியை பார்த்த பிறகு சிசிஎஸ் கேபினெட் கம்யூனிட்டி ஆஃப் செக்யூரிட்டி வந்து 15,000 பவுண்ட்ஸ் வந்து இதை திரும்பவும் ஒதுக்குனாங்க. இதுக்கு இந்த நிதி ஒதுக்கி இருக்கிறதுனால 12 டன் இருக்கிற ஸ்டெல்த் யூஏவி வந்து சீக்கிரமா பில்ட் ஆகுங்க. ஏன்னா வந்து போதுமான நிதி கிடைக்கலைன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் அதை தான் ரெடி பண்ணுவாங்க. ட்ரோன் வந்து செகண்ட் ப்ராஜெக்டா தான் வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளவு நிதி வேணுமோ அது கிடைச்சதுனால ட்ரோனையும் வந்து இவங்க அப்டேட் பண்ணுவாங்க. இந்த 2 திட்டங்களும் தான் இந்தியாவோட எதிர்கால போர் விமான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். கண்டிப்பா இப்ப அட்டாக் யூசிஏவி நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா ஆளில்லா போர் திறனை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். இந்த 2 திட்டங்களையும் நம்ம வந்து ஒரே நேரத்துல பண்றதுனால இந்த திட்டங்கள்ல இருக்கிற ஏவியோனிக்ஸும் இதோட தொழில்நுட்பமும் வந்து நம்ம ஷேர் பண்ணி ஒரு திட்டத்துக்கும் ஷேர் பண்ணி இதை வந்து பில்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இது ஒரே டெக்னாலஜி தான் யூஸ் பண்றாங்க, அதாவது ஸ்டெல்த் டெக்னாலஜி தான் யூஸ் பண்றாங்க. அட்டாக் யூசிஏவில 46 கிலோநியூட்டன் காவேரி இன்ஜின் வந்து பொருத்த போறாங்க. இந்த காவேரி இன்ஜின் வந்து ஸ்டார்டிங்ல ஃபைட்டர் ஜெட்ஸ்க்காக தான் உருவாக்கப்பட்டு, இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரோன் வேணும்ங்கிறதுக்காக வந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்குன்னு வந்து காவேரி இன்ஜின் வந்து தனியா ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி நம்ம ட்ரோனுக்குன்னு தனியா ஒரு இன்ஜின் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின்ல ஆஃப்டர் பர்னர் இல்ல, இதுல வந்து ஆஃப்டர் பர்னர் இல்லைங்கிறதுனால கம்மியான எரிபொருளை தான் இதை பயன்படுத்துது. ஒரு ட்ரோனுக்கு வந்து இது ஒரு சிறந்த இன்ஜினா இருக்கும். இந்த இன்ஜின் நம்ம அட்டாக் ட்ரோனை வந்து சப்சோனிக் வேகத்துல வந்து இதை பயணிக்க வைக்கும். எரிபொருளை வந்து ஃபுல்லா நிரப்பிட்டோம்னா ஒரு போர் காலத்துல வந்து இதால வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து பறக்க முடியுங்க. அதே நேரத்துல வந்து உளவு பார்க்கறதுக்காகவும் கண்காணிக்கிறதுக்காகவும் எதிரியோட எல்லைக்குள்ள போய் டீப் ஸ்ட்ரைக் பண்றதுக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம. இப்ப இந்த அட்டாக் யூசிஏவி வந்து ஏஎம்சி இல்லைன்னா வந்து SU-30 MK-1 மாதிரி போர் விமானங்கள் கூட சேர்ந்து இதை பயன்படுத்தலாம். ஒரு அட்டாக்ல வந்து இந்த விமானங்கள் வந்து போக முடியாத இடத்துக்கோ வந்து இந்த ட்ரோனை வந்து நம்ம அனுப்ப முடியும். இப்ப இந்தியாவோட ரியல் விங்மேனாகவும் இது பார்க்கப்படுது. அதாவது 6th ஜெனரேஷன்ல இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு வந்து இந்த ரியல் விங்மேன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரோனை வந்து நம்ம யூஸ் பண்றதுனால எதிரியோட பகுதிகளுக்குள்ள துல்லிய தாக்குதல் பண்ணலாம். அதே நேரத்துல துல்லியமா அதை ஸ்கெட்ச் பண்ணலாம். அவங்களோட எல்லையில துல்லியமா ஒரு ஸ்கெட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, என்னென்னலாம் மூவ்மெண்ட் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சு. இது வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸ் கூட மட்டும் பயன்படுத்தாம இப்ப நார்மலா வந்து மனிதர்கள் ஏற்றிட்டு போற விமானத்துக்கும் இதை வந்து பாதுகாப்பா அனுப்பலாங்க. நம்ம இப்ப அட்டாக் யூசிஏவி வந்து LCA தேஜாஸ் MK-1 கூட கம்பேர் பண்ற மாதிரி இருக்குன்னு சில கருத்துகள் வந்து வெளியாயிருக்கு. ஆனா அது வந்து இந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த ட்ரோன்ல முக்கியமா வந்து இதோட ஸ்டெல்த் டெக்னாலஜி, எண்டுரன்ஸ், இது வந்து ரொம்ப நேரம் பறக்க வைக்கிற திறன், ஏரோடைனமிக்ஸ் டிசைன் காரணமா இதோட விங்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அதுவும் இல்லாம இதால வந்து 1.5 டன் இருக்கிற வெப்பன்ஸை வந்து எடுத்துட்டு போக முடியும்.
ஒரு போர் சமயத்துல கைஸ் இதால வந்து கிட்டத்தட்ட வந்து 5 to 8 மணி நேரம் வந்து அதிக நேரம் வந்து இதை பறக்க முடியும். அதாவது கைஸ் ஒரு போர்க்காலத்துல வந்து இதை வச்சு நம்ம ஒரு துல்லிய தாக்குதல் பண்ணலாம் ஒரு ஸ்ட்ரைக்ல. இப்ப வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க, இந்தியா வந்து ஏஎம்சி 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் தயாரிக்கிறாங்க. ஆனா வந்து எல்லா நாடுகளும் வந்து 6th ஜெனரேஷனே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து இவ்வளவு லேட்டா போறோம் அப்படிங்கிறது இல்ல கைஸ். இப்ப வந்து 6th ஜெனரேஷன்ல இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ல இப்ப வந்து என்ன ஒரு முக்கியமான அம்சம் இருக்கும்னா, அதுல வந்து விங்மேன் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், ஸ்டெல்த் டெக்னாலஜியும் இருக்கும். அதே நேரத்துல வந்து விங்மேன் ஒரு ட்ரோன் இருக்கும் கைஸ். இந்த ட்ரோன் வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் போக முடியாத இடத்துக்கு, ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த ட்ரோனை உள்ள விட்டு ஈஸியா அட்டாக் பண்ணுவாங்க. இதனால வந்து ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது. அதே நேரத்துல நம்ம பைலட்ஸுக்கும் வந்து ஒரு உயிர் சேதம் ஏற்படாது. இப்ப இருக்கிற நவீன போர்ல வந்து கைஸ் சோல்ஜர்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஒரு மிஷினோ ஒரு ஃபைட்டர் ஜெட்டோ போயிடுச்சுன்னா அது ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய், குட் நைட்.